18 தர்பார். வந்துட்டாயா. வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்துதே. நான் உங்க எழில். இது நியூஸ் 18 தர்பார். சீனுப்பு மக்களை, இப்ப நம்ம பார்க்க போறது செம்ம சீன்மால ரெண்டு பெரிய தலைகள் சந்திச்சுக்கிட்டாங்க. இரண்டு பெரிய தலைகள் சந்திக்கின்ற பொழுது பேசுவதற்கு வார்த்தை இல்லையே அப்படிங்கிற மாதிரி பல்வேறு விதமான சீன் எல்லாம் அங்க அரங்கேறி இருக்கு. டெல்லியில உள்ள பிரதமர் இல்லத்துல பிரதமர் நரேந்திர மோடி இருக்கார்ல, அவரை நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சந்திச்சு பேசியிருக்காரு. வெள்ளிக்கிழமை காலையில 11 மணிக்கு டெல்லியில பிரதமர் அலுவலகத்தில் பிரதமர் மோடியை முதலமைச்சர் சந்திச்சு பேசினாரு. அப்போ இந்த சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்துக்கு நிதியை ஒதுக்குங்க, பள்ளி கல்வித்துறைக்கான சமரக்ஷ சிக்ஷா திட்டத்துக்கு நிதியை விடுவீங்க, இலங்கை கடற்படையால தமிழ்நாட்டு மீனவர்கள் கைது செய்யப்படுவதை தடுத்து நிறுத்துங்க அப்படின்னு பிரதமர்கிட்ட முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்காரு. வழக்கமா பிரதமர் முதலமைச்சர் இடையே சந்திப்பு 15 நிமிஷம் வரைக்கும் நடக்குமா. இந்த நிலையில பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இடையே இந்த சந்திப்பு 40 நிமிஷம் நடந்தது செம சீனா இருக்கு. வழக்கமா ஒரு சந்திப்பு நடந்த உடனே நம்ம ஆளுங்க போய் ஐயா என்ன 2 பேரும் சந்திச்சீங்களா, எப்படி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சா அப்படின்னு கேட்போம்ல. கேட்டோம் உடனே முதல்வர் ஐயா அவருக்கே ஒரு பாணியில சொல்லியிருக்காரு. காலை மாண்புமிகு பிரதமர் அவர்களை சந்தித்து விட்டு வந்திருக்கிறோம். இந்த சந்திப்பு ஒரு இணைய சந்திப்பாக நடந்தது. பிரதமர் அவர்களே எங்ககிட்ட மகிழ்ச்சியோடு பேசினார். இந்த மகிழ்ச்சியான சந்திப்பை பயனுள்ள சந்திப்பாக மாற்ற வேண்டியது மாண்புமிகு பிரதமருடைய கையில் தான் இருக்கு. ஒன்றிய அரசு உடனடியாக நிறைவேற்றி தரணும்னு 3 முக்கியமான கோரிக்கைகளை நான் அவரிடத்தில் வலியுறுத்தி இருக்கிறேன். அடுத்து நம்ம முதல்வர் ஐயா சோனியா காந்தியை சந்திச்சிருக்காங்க. மறைந்த சீதாராம் யெச்சூரி ஐயா வீட்டுக்கு போய் அஞ்சலி செலுத்திருக்காங்க. ஏகப்பட்ட விஷயம் நடந்திருக்கு. அதையும் ஒரு எட்டு பார்ப்போமே. செஸ் விளையாட்டு இருக்கலாம், கட்டம் கட்டி கடற்கடன் வெட்டி விளையாடுற விளையாட்டு, அதுல உலக புகழ் பெற்ற பிரக்யானந்தா தம்பி இருக்கார்ல அவரு. அதே மாதிரி இன்னொரு சாம்பியன் அவங்க அக்கா அவங்களும் வந்திருக்காங்க, வைசாலி. இந்த வைசாலி அக்கா தான் தம்பிக்கே செஸ் விளையாட சொல்லி கொடுத்தவங்களாம். இவங்க 2 பேரோட அவங்களுக்கு பின்புலமா இருக்கக்கூடிய அவங்க அம்மாவும் வந்திருக்காங்க. அவங்கள நம்ம நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பா கூப்பிட்டு பாராட்டி பெருமைப்படுத்தணும்னு கூட்டியாந்து அவங்களுக்கு பெருமைப்படுத்தி கேக் வெட்டி பயங்கரமா கொண்டாடி இருக்கோம். வாங்க அந்த விஷயத்தை அழகா பார்ப்போம். All the wishes from our country, we all will be grateful. எந்த லெவலில் இருந்தும் இந்த உயரங்களை அடைய முடியுங்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் 2 பேரும் இருக்காங்க. அண்ட் அவங்க 2 பேரையும் இவ்வளோ அழகாக கொண்டு வந்த அப்பா அம்மா 2 பேருக்கும் வந்து இன்னும் பெரிய கொண்டாடுறது தெரிஞ்சுக்கணும். கேரளாவில் பல ஏடிஎம்களில் கொள்ளை அடிச்சு விட்டு தமிழ்நாட்டுக்கு போனால் தப்பிச்சிடலாம்னு நினைச்ச ஒரு கும்பல் வந்திருக்கு. செய்தி தமிழ்நாட்டு காவல்துறைக்கு கிடைச்சிருக்கு. விட்டுருவாங்களா நம்ம காவல்துறை? சும்மா ரவுண்டு கட்டி விரட்டி அடிச்சு பிடிக்கையில் ஒரு ஆள் அந்த கொள்ளையர்களில் தப்பிச்சு ஓட முயற்சி பண்ணியிருக்காரு. காவலர்களை தாக்கிட்டு டப்புன்னு சுட்டு பிடிச்சி விட்டாங்கடா.
உத்தராகண்ட் முதலமைச்சர் மாதிரி ஒருத்தர் இருந்திருக்கார். ரெட்டப்பிறவி மாதிரியே இருந்திருக்காங்களாம். இது முதலமைச்சர் காதுக்கு போயிருக்கு. ஏன் எங்க அந்த ஆளை கூட்டி அங்கே பார்ப்போம் அப்படின்னு கூட்டு வந்து பார்த்தா கண்ணாடி முன்னாடி 2 பேர் நிற்கிற மாதிரியே இருந்திருக்கு. கடம்பூர் ஐயா இருக்கார்ல, அவரு திருமாயா சொன்ன ஒரு விஷயத்தை தனக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிற வித்தையை கத்து வச்சு சொல்லியிருக்கார். அமைச்சராக்கப்படலாம் என்ற செய்திகள்லாம் வருகின்றது. அமைச்சராவதற்கும் இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சர் கூட ஆக்கலாம். அதுக்கு விதி இருக்கின்றது. ஆக விதி ஒரு பக்கம் இருந்தாலும் மரபு இருக்கின்றது. இந்த முதலமைச்சர் விதியை கடைபிடிக்க போகின்றாரா அல்லது மரபை மதிக்க போகின்றாரா என்பது அமைச்சரவை மாற்றத்திலே தெரிய வரும். எதிர்பக்கம் இருந்தால் அவர் கோட்சே, தான் பக்கம் வந்து விட்டால் அவர் காந்தி என்பதை போல திமுக இந்த பிரச்சனை கையாளுகிறது என்பது இன்றைக்கு சாதாரண ஒரு பாமர மக்கள் கூட எள்ளி நகையாடுற அளவுக்கு இந்த விஷயம் பார்க்கப்படுகிறது. இது திமுகவுக்கு மிக பலவீனமான அம்சமாக முடியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக 2026 ஆட்சி பொறுப்புக்கு வரும். அவர் சொல்வதிலிருந்து எதிர்கட்சி யார் என்பது இன்றைக்கு கேள்வியாக வந்துவிட்டது என்பதை திருமாவளவனே உள்ள. ஆக திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியாது என்பதை திருமாவளவன் கருத்தாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியது. அடுத்ததா நம்ம மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் இருக்கார் இல்லையா, அதாயா நம்ம வைகோவுடைய புதல்வர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இங்க இருக்க இந்த மத்திய அரசு நமக்கு நிதி கொடுக்கவே மாட்டேங்கி, சரி இவங்கிட்ட இங்க இருந்து லெட்டர் எழுதினா தானே பிரச்சனைன்னு முதல்வரே நேரம் அங்க போய் கேட்டிருக்கா. அப்படி இப்போ உடனே ரூபாயை கொடுத்து விட்டுருவாங்களா? கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க என்ன குட்டிகர் அடிச்சாலும் உங்களுக்கு ரூபா கிடையாது. நாங்க என்ன சொல்லுதோமோ அதை செய்யணும்ன்ற மாதிரி சொல்லுவாங்கன்னு இவர் சொல்லியிருக்காரு. தனிப்பட்ட முறையில் பாஜக பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய வாக்கு வங்கி உயர்ந்து விட்டதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுன்னு நான் சொல்லுவேன். நான் இப்போ அவங்களுடைய அந்த தேர்தலில் மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்துருக்காங்க. பாஜக பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு இடம் கிடையாது. பல இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. பாஜக கட்சியுடைய வேட்பாளர் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. ஆனாலும் அந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தமிழக மக்களின் அந்த எண்ணங்களை புரிந்து கொள்ளாமல் மறுபடியும் தமிழகத்திற்குரிய அந்த திட்டங்களையோ அந்த திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த நிதியையோ ஒன்றிய அரசு வழங்குவதில்லை. ஆனாலும் தமிழக அரசுக்கு இந்த பாஜகவை எதிர்க்கும் அனைத்து அந்த மாநிலங்கள் பொறுத்த வரைக்கும் நிதியை கொடுக்க போறது கிடையாது. ஆனால் இது தொடர்ந்ததுன்னா அடுத்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து தொகுதியிலும் டெபாசிட்டை இழப்பாங்கிறது நானும் கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன். வேற யாரும் இழப்பாங்க, பாஜக இழக்கும். அடுத்ததாக நம்ம வழக்கம் போல பிஜேபியில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர், இந்த அட்மினை வச்சு இது பண்ணுவார்ல அந்த ஐயா தான். இந்த செந்தில் பாலாஜி இருக்கார்ல, அவர் வந்திருக்காரு போயிருக்காரு. அன்னைக்கு ஒரு பேச்சு பேசாக, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசாக, ஒன்றும் புரிய மாட்டாங்க அப்படின்னு அவருக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கத்தை விரக்தியாவும் வேதனையாவும் வெளியில தோப்பழக்கடின்னு போட்டு போயிருக்காரு. அன்னைக்கு துரோகி இன்னைக்கு தியாகியா? அன்னைக்கு ஊழல்வாதி இன்னைக்கு தியாகியா? கொஞ்சம் கூட அதாவது அரசியல்ல இருந்தா ஒரு இந்த வெட்கம் மானம் இந்த மாதிரியான உணர்வுகளே ஒருத்தருக்கு இருக்காதோ அப்படின்னு மக்கள் நினைச்சிருவாங்க. முதலமைச்சர் அதனால தப்பு பண்ண வேண்டாம்னு கேட்டுக்கிறேன். நான் நீங்க தான் சொன்னீங்க ஊழல் பேர் வெட்டி திமுக ஆட்சிக்கு வரும், அப்ப செந்தில் பாலாஜி சிறையில் இருப்பார். சொன்னது யாரு? ஸ்டாலின், பிச்சராஜா இல்ல, ஸ்டாலின் சொன்னார். அப்ப இன்னைக்கு தியாகி, அப்ப தியாகி ஜெயில வைக்கணும்னு நீங்க பேசுனீங்களா? அப்ப அன்னைக்கு பேசுனது தப்பு தானே. அதனால இதெல்லாம் விவசாய இல்லாத பேச்சு. ஊட்டியில 2வது மலர் கண்காட்சி சீசன் ஆரம்பிச்சிருக்கு. அங்க ஏகப்பட்ட தொட்டிகள்ல பூப்பா வச்சிருக்காங்க. பார்க்கிறதுக்கு கொள்ள அழகா இருக்கு.
திடீர்னு எல்லாருக்கும் பிரியாணி பார்ட்டி பண்ணியிருக்காரு. என்னையா இவ்வளவு நாள் இல்லாம சடக்குன்னு பிரியாணியை கூட்டு போட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டா, செந்தில் பாலாஜி ஐயா வெளியே வந்தார்லாம். அந்த சந்தோஷத்துக்கு அவர் ஒரு தொழிலதிபரா. என்ன மக்களே, பார்த்த வீடியோ எல்லாம் ரொம்ப சூப்பரா இருந்துச்சுடா. சரி, ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். அடுத்த தர்பார்ல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்ட்ட இருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மக்களே. 18 தர்பார் வந்துட்டாயா